அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியலட்சுமி ஈஸ்வரிக்கிட்டையும் கோபிக்கிட்டையும் பேச வராங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அத்தை? இதுதான் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? உங்கள் பையனோட வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியாக நிற்கிது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து பேசுகிறாங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் கோபியும் கிளிகளையும் கிளிக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து உங்களோட மனைவியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது இன்னுமே புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க. உங்களை நம்பி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவங்க ராதிகா. ஆனால் அவங்களோட இருந்தால் தான் சந்தோஷம் அப்படிங்கிறத மறந்துட்டு சின்ன பிள்ளைத்தனமாக அம்மாவோட இருந்தால் தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதோட விளைவு தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணான்னா, என்ன பாக்கியா, என்ன சமயம் கிடைக்கும், என்ன பேசலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி பேசுகிறாங்க. உடனே பாக்கியா வந்து இல்லாத நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எது உண்மை எது நிஜம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ராதிகா அந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க ஏதோ ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க நான் யோசித்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆனால் நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் பையன் ராதிகா இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அது ரொம்ப முடியவே முடியாத விஷயம். ராதிகாவும் கோபி இல்லாமல் சந்தோஷமாக தான் இருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்க பொண்ணோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பையனோட வாழ்க்கையை பற்றி சரியாக யோசிக்காததுனால தான் இந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாங்க. இதனால் ஈஸ்வரி வந்து ரொம்ப குற்றவாளித்தனமாக யோசிக்கிறாங்க. ஏன்னா பாக்கியா சொல்கிறது எல்லாமே நிஜமாக இருக்குமோ, நம்மளால தான் நம்ம பையன் கோபி இப்படி கெட்டு போய் நிற்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு பல அங்கெல்லாம் யோசிக்கிறாங்க. யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னடா கோபி ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, ராதிகா வந்து இதுக்கப்புறம் நான் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டா, நீ உன் அம்மாவோடவே இருன்னு சொல்லிட்டாம்மா, நான் எப்படிம்மா அவள் இல்லாமல் இருப்பேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஈஸ்வரி என்ன பண்ணேன்னா, அவள் வேண்டானா விட்டு தள்ளுடா கோபி, நீ அதை நினச்சி ஒரே பண்ணிக்காத, உன்னை என்னடா ராஜா மாதிரி இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஐஸ் வச்சு பார்க்குறாங்க. கடைசியில் நம்ம ராதிகா என்ன பண்ண போகிறாங்கன்னா, கோபியோட உடல்நலம் திரும்ப சரியில்லாமல் ஆகிறதுனால கண்டிப்பாக நம்ம கோபியும் ராதிகாவும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.